இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களும் நம்ம திருசபைக்கு போவோம். ஒரு சிலருங்க திருசபைக்கு போகும்பொழுது எப்படி தெரியுங்களா போவாங்க? சந்தோஷத்தோடு போவாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமாச்சு, நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அதிகாலையில் எழுந்து ரெடியாகி போவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முந்தின நாள் ஆயத்தப்படுத்தி எல்லாமே சரி பண்ணி வச்சுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேவாலயத்துக்கு போவாங்க. ஒரு சிலரை பார்க்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறை போய் திருவிருந்த பங்கு பெற்று வருவாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ஆனால் அனுதினமும் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுற பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. எப்பெல்லாம் சபை கூடி வருகிறதோ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சபை கூடி வரும்பொழுதெல்லாம் மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்கள் தேவனுடைய சபையை விடாதீர்கள் என்று. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம எப்பெல்லாம் சபையில் இருக்கிற ஜனங்க கூடி வராங்களோ, தேவனை தொழுதுக்க வராங்கோ, ஆராதிக்க வராங்கோ, அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஓடி வந்து ஆலயத்தில் தேவனை துதிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் அவரை தொழுது கொள்றதுலையும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலையும் சபையானது காணப்பட வேண்டும். ஆதி காலத்தில் இருந்த விசுவாசிங்களை பாருங்களேன். அந்த காலத்துலலாம் பாஸ்டர் அநேக முறையில் சொல்லுவார், அவங்க வீட்டில் வந்துட்டு சரியான ஆலயத்துக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாக்கா அவங்களுக்கு குடிக்க காஃபி கூட இருக்காதுங்களாம். சர்க்கரை இருக்குமா, ஆனால் பால் காஃபி தூள் அது போல் எதுவுமே இருக்காதான். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அவங்க சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிப்பாங்களாம், கர்த்தரை துதிப்பாங்களாம். எதை குறித்து அவங்க யோசிக்க மாட்டாங்களாம். நான் இன்னைக்கு ஆலயத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு சரியான காசு இல்லையே, எனக்கு சரியான ஆகாரம் இல்லையே, எனக்கு குடிக்க காஃபி கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அதை குறித்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்களாம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவங்க எப்படி தெரியுங்களா வருவாங்களாம்? மன மகிழ்ச்சியோடு வருவாங்களாம், சந்தோஷத்தோடு வருவாங்களாம். வரும்பொழுது எப்படி வருவாங்கன்னா குடும்பத்தோடு வருவாங்களாம். அவங்க மனைவி பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. கணவன்மாருங்க வேலைக்கு போயிடுவாங்க. கணவன்மாருங்க சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் நீ கொண்டு போயிடு, நான் வந்துட்டு நேராக ஆலயத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க நேராக என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா, ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. ஆலயத்தை முடிச்சுட்டு குடும்பமாக வீட்டுக்கு போய் அதுக்கு பிறகு சமைச்சு சாப்பிட்ற குடும்பம் கூட அநேக பேர் இருந்தாங்க. அதின் மத்தியில் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எப்படி ஆதி காலத்தில் இருந்த விசுவாசிங்க. ஆனால் அதே இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்துட்டு கேஸ் இல்லை, சரியான மிக்சி இல்லை, அது போல் எதுவுமே ரெடிமேடாக அது போல் சொல்லப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இப்படி பற்ற வச்ச உடனே கேஸ் ஆன் பண்ணிடலாம், இப்படி போட்டிருந்தோமே மிக்சி ஆன் பண்ணிடலாம். இப்போ எது பாருங்க மசாலா, எது பாருங்க பேக்கெட்டில் வந்துட்டு எல்லாமே ரெடிமேடாக அது போலலாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆதி காலத்தில் இருந்த விசுவாசிகளுக்கும் பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்பொழுது அநேக மாற்றங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேளையில ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். 7 திருசபைகளுக்கு கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை உரைக்கும் பொழுது ஒவ்வொரு திருசபைகளுக்கும் ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு சம்பவத்தை வித்தியாசமாகத்தான் சொல்லுகிறார். இந்த சபைக்கு சொன்ன காரியத்தை வேற சபைக்கு சொல்ல கிடையாது, வேற சபைக்கு சொன்ன காரியத்தை வேற சபைக்கு சொல்ல கிடையாது. அப்போ பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தல நம்ம பார்க்கும்பொழுது ஒரு திருசபைக்கு சொன்ன சம்பவத்தை இன்னொரு திருசபைக்கு சொல்லலை. அப்போ ஒவ்வொரு திருசபைக்கும் தேவன் எப்படி தான் போதிச்சாருனாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக தான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிச்சாரு. அப்போ 7 திருசபைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் வந்து வித்தியாசமான விதத்தில் வந்துச்சு. அந்தந்த காலகட்டத்துக்கு வேண்டியதான வார்த்தைகளை அந்தந்த திருசபைகளுக்கு போதிச்சாங்க. இப்போ பார்க்கும்பொழுது எபேசு சபையை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு நல்ல குணத்தையும் சொல்றாரு, அந்த சபையில் இருக்கிற நல்ல குணத்தையும் சொல்றாரு, அந்த சபையில் இருக்கிறதான ஆண்டுக்கு பிரியமில்லாத இருக்கிற காரியங்கள் என்ன என்று அத்தையும் குறிச்சும் சொல்றாரு. அநேக முறையில் நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம், நம்ம வந்துட்டு மற்றவங்களை குற்றப்படுத்தும் பொழுது குற்றத்தை மட்டும் தான் சொல்லுவோம், நல்ல காரியத்தை அவங்கள பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய குணத்தை பாருங்க, அவங்களுக்கு
நமக்குள்ள இருந்த அந்த சபைக்குள்ள இருந்த நல்ல காரியத்தை முதலாவது சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த திருச்சபையில என்ன காணப்படுகிறதோ அதை வந்துட்டு உன் பேரில் எனக்கு இதுல குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, இதுல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி நீங்க வாசிச்சு பாருங்க. எபேசன் சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரு என்று. உங்களுக்காக நான் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று. நீ சகிக்கிறவனா இருக்கிற. அப்போ உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைங்க, உங்க சபைக்கு வருகிறதான பிரச்சனைங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களா? சகிக்கிறவராக இருக்கிறீங்க. நீங்க பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லும் பொழுது முதலாவது அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நல்ல காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன தெரியுங்களா? ஆனால் பாருங்க, நிறைய பேர் நம்மகிட்ட பேசும்பொழுது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆனா அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு யோசிக்குவோம். ஐயோ, ஆனான்னு சொல்றாங்களே, என்னத்தை பற்றி இவங்க சொல்ல போறாங்க தெரியலையே, நம்மளை பற்றி ஏதோ ஒரு நம்மகிட்ட பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் ஆதியில் நீ என் மேல் வைத்திருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, ஆதி காலத்துல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதியில நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் மேல வச்சிருந்த அன்பு, அதே பாசம், அதே ஐக்கியம், அதே உபவாச கூட்டம்னா ஓடி போகிறது, ஆலயத்துக்கு உபவாசிக்கிறது, ஜெபிக்கிறது, நேரத்தை எடுத்து வேதத்தை வாசிக்கிறது, தனிப்பட்ட விதத்தில் தேவனோட உறவாடி கொண்டு இருக்கிறது. தேவனோட இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாமல் எனக்கு என் தேவன் இருக்கிறார், தேவனுடைய சந்தோஷத்திலேயே மூழ்கி இருப்பாங்க. ஆனந்த சந்தோஷத்தினால பாடல்களை பாடி கர்த்தரை துதிச்சுட்டு இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலை மேலும் அவங்களுக்கு உலகத்தின் காரியங்கள் பெரிதாக தெரியாது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யாரை தான் முக்கியத்துவமாக கொடுப்பாங்க தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க முக்கியத்துவப்படுத்துவாங்க. கர்த்தர் இருக்கிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அவன் மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆதியில இருந்த விசுவாசம் அன்பு இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆதியில் வைத்த அன்பை மறுபடியும் நம்ம புதுப்பித்து கொள்ளணும். ஆதியில் வைத்த அன்பை நான் எப்படி புதுப்பிக்கணும்னா நீங்கள் தான் உட்காந்து யோசித்து பார்க்கணும். ஆதியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான காலகட்டத்தில் நீங்கள் தேவன் பேரில் எப்படி அன்பாக இருந்தீங்க, எப்படி நீங்கள் தேவனை நேசிச்சிங்க, எப்படி தேவன் பேரில் அன்பாக இருந்தீங்க, எப்படி தேவனுக்காக நேரத்தை செலவிட்டீங்க, எப்படி உங்கள் நேரத்தில் ஆண்டுக்கு நேரத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்கள் கையின் பிரயாசத்தில் எப்படியெல்லாம் ஆண்டுக்கு பிரயோஜனப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு இந்த காலத்தை யோசிக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கீங்கன்றத உங்களுக்கு விளங்கும். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது நம்ம மக்தலேனா மரியாளை குறித்து பார்க்குறோம். மக்தலேனா மரியாள் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது கூடவே போனாங்க. எல்லாம் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அடிக்கப்பட்டாங்க. அவரை என்னென்ன விதத்தில் அவரை துன்பப்படுத்தினாங்கன்ட்டு எல்லாமே பார்த்தாங்க. ஏசு கல்வாரி சிலுவையில் மரிச்சின்னையும் பார்த்தாங்க. மரிச்சின்னையும் பார்த்துட்டு கல்லறையில் கொண்டு போய் வச்சின்னையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மக்தலேனாள் மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ நேசிச்சிருந்தா, அதிகாலையில் இருட்டோடு கல்லறைக்கு ஒரு பெண்மணி தனியாக போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அன்பு வச்சுப்பாங்க தேவன் மேலே, எவ்வளோ இயேசுவை நேசிச்சுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு பயமாக இருக்கும்? ஐயோ, என்ன பேய் என்னை பிடிச்சிக்கோமா, ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட, ஏதோ நாய் அலற சத்தம் கேட்டால் கூட நம்மளுக்கு சொன்ன பாட்டி சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் வந்துடும். சும்மானாவே நம்மளுக்கு பயந்து அட்டாக் செத்துடுவோம். ஆனால் இந்த மக்தலேனாள் மரியாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தாங்க பாருங்க. கல்வாரி சிலுவையில் மரிச்ச காட்சி எல்லாத்தையுமே ஒரு வாலிப பெண்ணு அதை பார்க்குறாங்க. அவங்க மனதில்
அப்படியே அது இருந்துக்கும். அப்போ அதை யோசிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக எப்படி ஒரு பயம் வந்துக்கும். ஆனா மக்தலேனாள் மரியாளுக்கு ஒரு பயமே இல்லை. ஏன் அவங்களுக்கு அந்த பயம் இல்லை? அவங்க இயேசு மேல வச்ச அன்பை அவங்க வெளிப்படுத்தி காட்டுனாங்க. அவங்க தேவன் மேல வச்சிருந்த அன்பு பெரிதா இருந்துச்சு. அந்த தேவன் மேல வச்சிருந்த அன்பு பெரிதா இருந்ததுனால அதிகாலையில எழுந்து இருட்டோட ஒரு பெண்மணி ஓடி போயிட்டு கல்லறையில போய் பார்க்குறாங்க. கல்லறைக்குள்ளவே போய் பார்த்துடுறாங்க. பார்த்தீங்களா? அப்போ எப்படி அன்பு வச்சுக்கிறாங்கன்ட்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் தேவன் மேலே வச்சுக்கிற அன்பு, ஆதியில் இருந்த அன்பும் சரி, இப்போ இருக்கிற அன்பும் சரி, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்கள் தேவனை தேடுகிறதுலையும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கறதுலையும், ஆதியில் நீங்கள் எப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தீங்க, இப்போ எப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்குறீங்கன்னுட்டு. ஏன்னா இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? உன் பேரில் எனக்கு ஒரு குறை. என்ன குறை? ஆதியில் வச்சிருந்த அன்பு இந்த நாளில் நீ வச்சிருக்கியா? இந்த நாளில் உங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எதையும் இழப்பேன், எதற்காகவும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். அந்த அன்பு, அந்த பாசத்தை எனக்குள்ளாக தாங்க ஆண்டவரே. நான் ஆதியில் இருந்த அன்பை நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் நான் புதுப்பிச்சுக்கணும் ஆண்டவரே. நான் இந்த நிலைமையில் நான் இருக்கக்கூடாது. இந்த நிலைமையை என் வாழ்க்கையிலேருந்து மாற்றுங்க ஆண்டவரேன்ட்டு கண்களை மூடி இந்த வேலையில் கேட்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீங்கள் மறிச்சு அப்பா உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக முற்றிலுமாக நீங்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய அன்பு அப்பா எப்படியாய் அப்பா நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுனீங்க. ஆனால் நாங்கள் தகப்பனை ஆதியில் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பை ரஞ்சா இந்த நாள் வரைக்கும் அதை நாங்கள் காத்துட்டு வரோமானாக்கா அப்பா அது ஒரு கேள்விக்குறியாக எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஒரு நாளும் அப்படி நாங்கள் இல்லாத படிக்கிற ரஞ்சா ஆதியில் கொண்டு இருந்த அன்புக்கு நாங்கள் மறுபடியும் திரும்ப என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியான்னு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அப்பா என்னால் ஜெபிக்க முடியலையே, வேதத்தை வாசிக்க முடியலையே, தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் என்னால் உறவாட முடியலையே, என்னோடு அப்பா என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு எந்தெந்த பிள்ளைங்க துக்கித்து வேதனைப்படுகிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி ரஞ்சா ஆதியில் தேவன் மேலே வைத்திருந்த அன்பு அப்பா அவர்கள் புதுப்பிக்கத்தக்கதாக என் தேவனாக்கிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு சரியாக 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக தேவ வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.